அதிமுகவினருக்கு அதிரடியாக அறிவிப்பை வெளியிட்டார் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும். தற்போது 2ஆம் கட்ட ஆலோசனைகள் பூரா முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து மாவட்ட செயலாளர் கூட்டம், செயற்குழு கூட்டம், இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகளை அதிமுகவின் பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்க அப்படின்னா தற்போது இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திக்கிறது. அந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஆலோசனை மேற்கொண்டார். அதுவும் 2 கட்டங்களாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த 2 கட்ட ஆலோசனை முடிவடைந்த பின்பு இன்றைய தினம், அதாவது 9ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய தலைமைச் செயலகத்திலே அவசரமாக, அதுவும் பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர் கூட்டமானது கூட்டப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமது அதிமுக தலைமையின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் கொடுக்கப்படுகிறது. இருந்த போதிலுமே நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இதுக்குரிய மறு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அதாவது அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டமானது தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது. அதுக்கு தேதி மாற்றம் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகிறது. அந்த அறிவிப்பு வெளியான அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுக்கிறார். அதே வருகின்ற 16ஆம் தேதி வாக்குல காலை 9:30 மணி அளவில் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை கழகம் எம்ஜிஆர் மாளிகையில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் பாத்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவலை பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி வெளியிடுகிறார். எனவே அதிமுக செயற்குழு உறுப்பினரான தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பிற மாநில கழக செயலாளர்கள், அதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக தலைமைச் செயலர் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தகவலும் வெளியிட்டிருக்காங்க. இப்ப அதுவும் தமிழ்மகன் உசேன், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுடைய தலைமையில மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்றைய தினம் நடக்கவிருந்த கூட்டத்தை ஒத்தி வைத்துவிட்டு வருகின்ற 16ஆம் தேதி காலை 9 மணி செயற்குழு கூட்டம் என்பது கண்டிப்பாக நடத்தப்படும். அதுவுமே அவசர அறிவிப்பாகத்தான் நேற்றைய தினமே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்குரிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது முழுவதும் வெளிவர கிடையாது. அது மட்டுமல்லாமல் இந்த தினம் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருந்தால் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு சந்திப்பது, நாம் அடுத்து யாரை கூட்டணி இழுப்பது, அதேபோல் நாம் யாரிடம் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற அனைத்து விதமான ஆலோசனைகளும் செய்யப்பட இருந்தன. இருந்த போதிலுமே தற்காலிகமாக அந்த கூட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கே தவிர அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது அதிமுகவின் சார்பாக கூட்டப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.